எரிவாயுவை பதப்படுத்துதல் மற்றும் விநியோகம் செய்தலை சட்டவிரோதமாக மேற்கொள்வதாக கூறி பெட்ரோனாஸின் துணை நிறுவனமான PCSB எனப்படும் பெட்ரோனாஸ் சாரிகாலி சென்ட்ரியன் பெர்ஹாட்டுக்கு சரவாக் அரசாங்கம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சரவாக் வசதி கட்டமைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சிடமிருந்து ஏப்ரல் 30 அந்த நோட்டீஸ் கிடைக்கப்பெற்றதை பெட்ரோனாஸ் உறுதிப்படுத்தியது. எனினும் சரவாக் கரையோரத்தில் பெட்ரோனாஸ் சாரிகாலி சட்டவிரோதமாக செயல்படுவதாக கூறப்படுவதை பெட்ரோனாஸ் திட்டவட்டமாக மறுத்தது. PDA எனப்படும் 1974 ஆண்டு பெட்ரோலியம் மேம்பாட்டு சட்டத்தின் படியே எல்லாமும் நடக்கிறது. சரவாக் அரசின் அபிலாஷைகளை மதிக்கும் அதேவேளை PDA சட்டத்தை நிலைநிறுத்துவதும் நாட்டின் நலனை பாதுகாப்பதும் தங்களது கடமை என பெட்ரோனாஸ் விளக்கியது. எனவே தொழில்துறை, மாநிலம் மற்றும் நாட்டின் நன்மைக்காக இந்த பெட்ரோலியம் தோண்டும் நடவடிக்கை தெளிவான விதிமுறைகளோடு தொடர்வதை உறுதி செய்ய மத்திய அரசு, சரவாக் அரசாங்கம் மற்றும் பெட்ரோஸுடன் அணுக்கமாக ஒத்துழைக்கவும் பெட்ரோனாஸ் உறுதி பூண்டுள்ளது. எது எப்படி இருப்பினும் கடைசி பயனர் முதல் முதலீட்டாளர் வரை அனைவரின் உரிமைகளும் நலன்களும் பாதுகாக்கப்படும் என அந்நிறுவனம் உறுதியளித்தது. மீறி கச்சா எண்ணெய் முனையத்தில் PCSB சட்டவிரோதமாக செயல்படுவதாக கூறி அதற்கு எதிராக சரவாக் அரசாங்கம் சட்ட நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக பிசினஸ் டைம்ஸ் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. தேவைப்படும் உரிமத்தை 21 நாட்களுக்குள் எடுக்காவிட்டால் நிதி அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டது. பெட்ரோலியம் சரவாக் பெர்ஹாட் அல்லது பெட்ரோஸ் வாயிலாக மாநில பெட்ரோல் மற்றும் எரிவாயு வளங்கள் மீது மேலதிக கட்டுப்பாட்டை பெற சரவாக் அரசாங்கம் முயன்று வருகிறது. அவ்வகையில் நாட்டின் ஹைட்ரோ கார்பன் வளங்கள் மீது பெட்ரோனாஸ் முழு ஆதிக்கம் செலுத்துவதை அனுமதிக்கும் 1974 PDA சட்டத்தை சரவாக் கடுமையாக எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. GM Indians பெருமையுடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 to 12 மே வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரி ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல். நாட்டின் அதிகாரத்தை மற்ற இனத்தார் கைப்பற்றுவதை அனுமதிக்கும் முன் அதன் விளைவுகள் குறித்து மலாய்க்கார இளைஞர்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார். மலாய்க்காரர் அல்லாதோருக்கும் ஆட்சி செலுத்த உரிமையுண்டு என பெரும்பாலான மலாய்க்காரர்கள் எண்ணுகின்றனர். அவர்களும் இந்நாட்டு குடிமக்களே. மலாய்க்காரர்கள் போன்று அவர்களும் மலேசியாவை ஆள முடியும் என வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மலாய்க்காரர் அல்லாதோர் தங்களை உண்மையிலேயே இந்நாட்டு மக்களாக கருதவில்லை. அவர்கள் இன்னமும் தங்களது பூர்வீக நாட்டைத்தான் தூக்கி பிடிக்கின்றனர். அவர்களின் மொழி, கலாச்சாரம், பள்ளி கல்வி, இவ்வளவு ஏன் அரசியல் கட்சிகள் கூட பூர்வீக நாட்டையே சார்ந்துள்ளது. அவர்கள் நம்மில் ஒருவராக இல்லை, ஒதுங்கியே இருக்கின்றனர். இதுவே இன்றைய சமூக நிதர்சனம். இது தவிர பொருளாதாரமும் அவர்களின் பிடியில் தான் உள்ளது. இந்த நிலையில் ஆட்சியையும் அவர்கள் கையில் ஒப்படைத்தால் நிலைமை என்னவாகும்? சொந்த நாட்டிலேயே மலாய்க்காரர்கள் நாதியற்று போக வேண்டியதுதான் என சேடெட் எனும் தனது எக்ஸ் தளத்தில் அந்த முன்னாள் பிரதமர் பதிவிட்டுள்ளார். மலேசியா மீதான மலாய்க்காரர் அல்லாதோரின் விசுவாசம் குறித்து மகாதீர் கேள்வி எழுப்புவது இது முதன்முறையல்ல. எனவே அவர் தனது பாணியில் விஷத்தை கக்கட்டும், பொருட்படுத்தாமல் அதை நாம் கடந்து செல்வோம் என வலைத்தளவாசிகள் கூறி வருகின்றனர். பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏப்ரல் 9 புத்ரா ஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யிடம் வாக்குமூலம் அளிக்க செல்லும் வழியில் பெண் ஒருவர் காணாமல் போனது மர்மமாகவே உள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 3 மணியிலிருந்து அவரை காணவில்லை என புகார் கிடைத்திருப்பதை கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா உறுதிப்படுத்தினார். ஏற்கனவே சில முறை MACC-யிடம் வாக்குமூலம் அளித்துள்ள 42 வயது அப்பெண் ஏப்ரல் 9 வராமல் போனதை MACC-யும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதையடுத்து MACC அதிகாரிகள் காணாமல் போன பெண்ணின் வழக்கறிஞர் உள்ளிட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் துணையோடு அப்பெண்ணை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக டத்தோ ருஸ்டி கூறினார். பமேலா லிங் ஹுவே என அடையாளம் கூறப்பட்ட அப்பெண் சம்பவத்தன்று பிட்டாலிங் ஜயாவில் உள்ள தனது வீட்டிலிருந்து ஹெய்லிங் காரில் புத்ரா ஜயா MACC தலைமையகம் கிளம்பியுள்ளார்.
எனினும் அவரை வழிமறித்து தங்களை MACC அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்ட மர்ம நபர்கள் மூவர் அப்பெண்ணை கடத்திச் சென்றதாக உள்ளூர் செய்தி ஊடகம் ஒன்று முன்னதாக தகவல் வெளியிட்டிருந்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தென் அமெரிக்க நாடான சிலியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து வெளியிடப்பட்ட சுனாமி எச்சரிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை ரிக்டர் அளவை கருவியில் 7.4 அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து குறைந்தது 12 தடவை தொடர் நில அதிர்வுகளும் பதிவாகின. இதையடுத்து தொலைதூர தென்பகுதி மற்றும் அண்டார்டிகாவில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் உயரமான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். எனினும் அதிர்ஷ்டவசமாக கட்டமைப்பு வசதிகளுக்கோ மக்களின் உயிர்களுக்கோ சேதாரம் ஏற்படவில்லை. இதனால் பிற்பகல் வாக்கில் சுனாமி எச்சரிக்கை மீட்டுக் கொள்ளப்பட்டு வீடுகளிலிருந்து மக்களை வெளியேற்றும் உத்தரவும் ரத்து செய்யப்பட்டது. முன்னதாக வைரலான வீடியோக்களில் சில்லி மக்கள் அதிகாரிகளின் உத்தரவை பின்பற்றி நிதானமாக வெளியேறுவதை காண முடிந்தது. பூங்காக்கள் உள்ளிட்ட மேடான இடங்கள் நெடுகிலும் பள்ளி மாணவர்களும் தொழிலாளர்களும் இதர குடியிருப்பாளர்களும் நிறைந்திருந்தனர். சிலி நிலநடுக்கமும் எரிமலை வெடிப்பும் தீவிரமாக உள்ள பசிபிக் நெருப்பு வளையத்தில் உள்ள நாடாகும். தமிழகத்தின் தஞ்சை பெரிய கோயிலில் 4 பெண்கள் நடனமாடி ரீல் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி கண்டனங்களை பெற்று வருகிறது. சித்திரை புத்தாண்டு அன்று அப்பெண்கள் பாவாடை தாவணியில் கோயிலின் படிக்கட்டுகளில் நடனமாடியுள்ளனர். இது கோயிலின் புனித தன்மையை கெடுக்கும் வகையில் உள்ளதாகவும், எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கோயிலுக்குள் கைபேசிகளை கொண்டு செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளதாக கூறப்படுகிறது. என்றாலும் அவ்வீடியோவுக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்து வருகின்றன. சினிமா படப்பிடிப்புகள் அங்கு நடைபெற அனுமதிக்கும் போது இப்பெண்கள் ஆடியதில் என்ன தவறு என கேட்பவர்களும் உண்டு. தவிர அப்பெண்கள் பாவாடை தாவணியில் கலாச்சாரமாகத்தான் உள்ளனர் என பலர் கருத்து பதிவிட்டுள்ளனர். இதனிடையே அப்பெண்கள் மலேசியர்கள் என சில வலைத்தளவாசிகள் கருத்து பதிவிட்டுள்ள நிலையில் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சீனாவில் கல்லறை ஒன்றில் நிகழ்ந்த கோர விபத்து என ஆரம்பத்தில் நம்பப்பட்ட ஒரு சம்பவம் பெரியப்பாவே தன் தம்பி மகள்கள் மூவரை படுகொலை செய்ய போட்ட சதி திட்டம் என்று அதிர்ச்சி தகவல் அம்பலமாகியுள்ளது. ஹேபே மாகாணத்தைச் சேர்ந்த 3 சகோதரிகளும் ஜனவரியில் தந்தையின் கல்லறைக்கு சென்றுள்ளனர். அங்கு சீன முறைப்படி காகிதங்களை எரித்து வழிபாடு நடத்தினர். ஆனால் வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிபொருள் அக்கல்லறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தெரியாது. காகிதங்களிலிருந்து நெருப்பு வெளியாகி குண்டு வெடித்ததில் முறையே 37, 33, 26 வயதிலான 3 சகோதரிகளும் உடல் சிதறி மாண்டனர். இடுகாட்டில் எப்படி குண்டு வெடித்தது என்ற பெரும் சந்தேகத்தில் விசாரணை நடத்திய போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருந்தன. அந்த வெடிப்பொருளை கல்லறையில் ஒளித்து வைத்தது வேறு யாருமல்ல, கொல்லப்பட்ட சகோதரிகளின் சொந்த பெரியப்பா என திடுக்கிடும் தகவல் வெளிவந்தது. பல ஆண்டுகளாக தம்பி குடும்பத்தின் மீது கொண்ட தீராத பகையால் அவர் அக்கொடூரத்திற்கு துணிந்துள்ளார். சுமார் 6 மாதங்களாக சிறுக பட்டாசுகளை சேகரித்து அவற்றை பெரும் வெடிப்பொருளாக மாற்றி கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி தம்பியின் கல்லறையில் ஒளித்து வைத்ததை அவர் போலீசிடம் ஒப்புக்கொண்டார். நீதிமன்ற விசாரணையின் முடிவில் அந்த கொலைக்கார பெரியப்பாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. மலாக்கா தாமான் பாச்சாங் உத்தாமாவில் உள்ள ஸ்பா மையத்தில் வாடிக்கையாளர் போல் நுழைந்த 16 வயது பையன் அங்கிருந்த ஊழியரை கொள்ளையிட்டு கற்பழிக்கவும் முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏப்ரல் 30ஆம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவத்தில் அந்த ஸ்பா மையத்திற்கு வந்த சந்தேக நபர் வரவேற்பாளரான பெண்ணிடம் தனது தோழிக்காக சிகிச்சை கட்டணங்கள் குறித்து விசாரித்திருக்கிறார். தோழி வந்து கொண்டிருப்பதாகவும் அவன் சொன்னான்.
கேட்ட தகவல்கள் கிடைத்ததும் ஸ்பா உள்ளே நுழைந்தவன் திடீரென அப்பெண்ணின் வாயை தன் கையால் மூடி சிகிச்சை அறையினுள் பிடித்து இழுத்தான். அப்பெண்ணின் கையை இறுக பிடித்து கொண்டு பணம் கேட்டு மிரட்டியவன் பின்னர் தரையில் தள்ளி கற்பழிக்க முயன்றான். அப்போது அவனுடன் மல்லு கட்டிய அப்பெண் சட்டென அவன் நாக்கை கடித்து விட்டார். அதோடு உதவி கூறி அவர் கத்தி கூச்சலிட அப்பையன் பயத்தில் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். இதையடுத்து அப்பெண் போலீசில் புகார் செய்தார். விசாரணையில் இறங்கிய மலாக்கா துங்கா போலீஸ் வியாழக்கிழமை நள்ளிரவில் தாமான் மிர்டேகா துங்காவில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் அவனை கைது செய்தது. விசாரணைக்காக அவன் 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். சிங்கப்பூரின் 14வது பொது தேர்தல் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அக்குடியரசு முழுவதும் 1240 வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இரவு 8 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவுறும். தகுதி பெற்ற 2.75 மில்லியன் வாக்காளர்கள் இம்முறை தேர்தலில் வாக்களிக்கின்றனர். வாக்களிப்பது சிங்கப்பூரில் கட்டாயமாகும். எனவே உள்ளூரில் வாக்களிப்பு போக 10 வெளிநாட்டு நகரங்களிலும் அதே காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட்டிருக்கும். துபாய், லண்டன், வாஷிங்டன், நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, கேன்பரா, டோக்கியோ, பெய்ஜிங், ஹாங்காங், ஷாங்காய் ஆகிய அந்நகரங்களிலிருந்து சிங்கப்பூரியர்கள் வாக்களிக்கின்றனர். ஆளும் கட்சியான PAP வேட்புமனு தாக்கலன்றே 5 தொகுதிகளை போட்டியின்றி வெற்றி கொண்டதால் எஞ்சிய 92 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடக்கிறது. மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக கருதப்படும் தொழிலாளர் கட்சி 26 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. ஆக PAP கட்சிதான் ஆட்சிக்கு வரும் என்பது ஏற்கனவே உறுதியாகிவிட்ட நிலையில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் மீது மக்கள் எவ்வளவு ஈர்ப்பு கொண்டுள்ளார்கள் என்பதை மட்டுமே இத்தேர்தல் எதிரொலிக்கும். மொத்தம் 11 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சைகளும் போட்டியிடுகின்றன. லீ சியன் லூங்கிடமிருந்து கடந்த ஆண்டு மே மாதம் பிரதமர் பதவி கைமாறிய பிறகு லாரன்ஸ் வாங் சந்திக்கப் போகும் முதல் தேர்தல் இதுவாகும். எனவே தனக்கு மக்கள் ஆதரவு இருப்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் 52 வயது லாரன்ஸ் வாங் உள்ளார். பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் லாரன்ஸ் வாங்கிற்கு சிங்கப்பூரியர்கள் அமோக வெற்றியை அள்ளித் தருவார்களா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு கணிசமான தொகுதிகளை கொடுப்பார்களா என்பது இன்று பின்னேரத்திற்குள் தெரிந்துவிடும்.